ஒரு டீசென்ட் அப்ரோச்சாக இருக்கட்டுமே, டீசென்ட் அட்டாக்காக இருக்கட்டுமே, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அப்படிலாம் ரொம்ப மோசமாக இறங்கி அடிக்கணுன்றக்காக நினச்சாரான்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் சொல்லாத எனக்கு வருத்தம் தான். பட் இன்றைக்குமே வந்து அமித்ஷா சொன்னது அமித்ஷா சொன்னார், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலை. அது வருத்தம் தான் எனக்கு. இல்லை, அது வந்துட்டு அவர் பதிவு பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த விஷயத்த, ஒன்று அவர் சொல்ல பயந்துட்டார், பேரை பயன்படுத்த வந்துட்டு பயப்படுறாரு, எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ஒரு சிக்கலுங்கிறது ஒன்று. லேட்டாக வந்ததுங்கிறது வந்துட்டு ஒரே ஒரு லாஜிக் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அப்போ வந்துட்டு அது லேட்டாக சொல்லலை. நீங்கள் சொன்னீங்க ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு கூட பண்ணியிருப்பாருங்க. அது அவர் தாங்க தெரியும். இருக்கிறது 4 லைன். அந்த 4 லைனை யோசிக்கிறதுக்கு ஒருத்தர் 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ 4 பின்னா ஒரு அரசியல் வந்து என்ன பண்ணுவாருன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு ட்வீட் போகிறதுக்கு 4 லைன் தாங்க இருக்குது. அந்த 4 லைனில் வந்துட்டு அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லி ஒரு 3 லைன் வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு விஷயத்த கொஞ்சம் வேகமாக பண்ண. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், விஜயனுடைய முடிவின் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. டிமானிட்டைசேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு இதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு விஜய் வந்துட்டு சொன்ன ஒரே நடிகர் விஜய் தான். ரஜினிலேருந்து கமல்லேருந்து மீது எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி இன்னைக்கு சொர்க்கவாசலில் திறந்த மாதிரி அவர் அன்றைக்கி வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தார். எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. விஜய் மட்டும்தான் ரொம்ப நிதானமாக கரெக்டாக சொன்னார். ஆனால் மேட்டர் என்னன்னா மறுநாள் தான் சொன்னார்.